வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கடந்த சில நாட்களாக நம்முடைய காலத்தின் இளைஞர்கள் எத்தகைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், முக்கியமாக உளவியல் ரீதியாகவும் தனிமனிதர் என்ற அளவிலும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் அலசி வருகிறோம். அந்த வகையில் நாம் தொடர்பில் சார்ந்த சிக்கல்களை எல்லாம் ஏற்கனவே பேசினோம். இப்பொழுது நாம் பேசி வருகிற ஒரு பொருள் என்பது பயம், தயக்கம். இந்த பயம், தயக்கம் எங்கிருந்து உருவாகிறது? ஏனென்றால் ஒரு விஷயத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், நாம் எந்த ஒரு இடத்திலும் காத்திருக்க வேண்டிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்வது, அதே போல் நமக்கான நேரத்திற்காக பொறுமையுடன் இருப்பது, இதை பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டேன். இன்னொன்று, நம் எதிரே இருப்பவரை பற்றிய ஒரு மிகை மதிப்பீடு அல்லது அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடியாது என்கிற பதட்டம். இன்னொன்று, நம்மை பற்றிய குறைவான மதிப்பீடு. இது இரண்டையுமே நாம் விட்டுவிட வேண்டும். மாறாக ஒவ்வொரு இடத்திலும் நம்மை எப்படி வெளிப்படுத்தி கொள்வது, முக்கியமாக நம்முடைய உடல் மொழி, நாம் நம்மை பற்றி எத்தகைய உணர்வுகளை அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்பது, அதே போல் அவர்கள் சொல்கிற விஷயத்தில் அந்த தருணத்தினுடைய மனநிலைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் யாரை தேடிச் செல்கிறோமோ, நீங்கள் அது ஒரு பணிக்காக சென்றாலும் சரி, கல்விக்காக சென்றாலும் சரி, அல்லது சமூக ரீதியான அமைப்புகள், நீங்கள் நிறைய சேர்ந்து செயல்படக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகளில் பணிபுரிந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய பயனை மற்றவர்கள் புரிந்து கொள்கிற விதமாக உங்களை எப்படி வெளிப்படுத்தி கொள்வது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. சில பேர் அதிகமாக பேசுவார்கள், இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சில பேர் பேசவே மாட்டார்கள், ஒரு ரிசர்வ் டைப் என்று சொல்வார்கள், இதுவும் ஒரு பிரச்சனை. இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களை சரியாக வெளிப்படுத்தி கொள்வதற்கு உங்கள் உணர்வுகளை, உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய அர்ப்பணிப்புணர்வு, டெடிகேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது இதற்கெல்லாம் மிகவும் அடிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியது என்பது உங்களை ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது பொதுவாக எந்த இடத்திலுமே நோ சொல்பவர்கள், அவர்கள் நாம் எந்த இடத்தில் நோ சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முற்றிலுமாக ஒவ்வாத ஒரு விஷயத்தை அல்லது நாம் ஒருபோதும் செய்ய விரும்பாத ஒரு விஷயத்தை யாராவது சொல்லுகிற போது நாம் நோ சொல்வதற்கு நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு தரப்படுகிற ஒரு பணி அல்லது நம்மிடம் வைக்கப்படுகிற ஒரு கோரிக்கை, இவற்றிற்கு எடுத்த எடுப்பில் நாம் நோ சொல்கிறோம், மறுக்கிறோம் என்று சொன்னால், நாம் அந்த இடத்தில் நம்மை பற்றிய நம்பிக்கையை நாம் இழக்க ஆரம்பிக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் குறித்து கூட இதை செய்து தர முடியுமா என்று கேட்பார்கள். நான் உடனடியாக அதை நோ சொல்ல மாட்டேன். அதை செய்வதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்று யோசிப்பேன். எனக்கு அது நேரடியாக தெரியாவிட்டால் அது யாருக்கு அது தெரியுமோ அவர்களிடம் நான் அதை கேட்பேன். பல விஷயங்களை அப்படி நான் சரி செய்திருக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இதற்கு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு இது மிக மிக முக்கியம். அது உங்கள் சொந்த வீட்டிலும் கூட அப்படித்தான். எடுத்த எடுப்பில் இப்போ இவன் இதை செய்ய மாட்டான், அல்ல இவர் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார், இப்படியெல்லாம் நம்ம வழக்கமாக சொல்கிறத பார்த்துருக்கோம். ஒரு மனிதனை பற்றி இவன் இதற்கு சரியாக வரமாட்டான் என்றோ, இவன் இதை செய்ய மாட்டான் என்றோ மற்றவர்களுக்கு தொடர்ந்து ஒரு அபிப்பிராயம் உருவானால் நீங்கள் வாழ்க்கையில் எங்கோ தோற்கிறீர்கள் என்ற அர்த்தம். அப்படி பார்க்கிற போது நாம் அந்த வேலையோ அல்லது நம்மிடம் வைக்கக்கூடிய கோரிக்கையோ முக்கியமல்ல. அந்த இடத்தில் நான் என்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறேன், அதுதான் மிக மிக முக்கியமானது. என் மீதான நம்பிக்கை தான் எனக்கான கதவுகளை திறக்கும். இன்னும் என்னென்ன தடைகளை நாம் மீற வேண்டும் என்பதை வரும் நாட்களில் பேசலாம். இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர்.
இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும், 190லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1. 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு டயபெட்டிஸ், அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடற்பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் இரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வர்றதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 கிராம்ஸ், அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல்
அதுக்கான பார்த்திங்கன்னா பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் 5 டைம்ஸ் a டே எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம். ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். புதுவை அல்லது வழக்கில் இருக்கிற சொல்லில் கூற வேண்டுமானால் பாண்டிச்சேரி என்பது ஒரு யூனியன் பிரதேசம் என கூறுகிறோம். அது ஒரு தனி மாநிலமாக ஆக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை நெடுநாளாக இருக்கிறது. அதற்கு பல நியாயங்களும் இருக்கின்றன. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தால் புதுவை என்பது தமிழ்நாட்டோடு மிக மிக நெருக்கமான பிரிக்கப்பட முடியாத பிணைப்பு உடையது. குறிப்பாக தமிழ் மொழி வளர்ச்சியில் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பான தமிழ்நாட்டுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறிய நிலப்பரப்பான புதுவைக்கும் இருக்கிறது. புதுவையினுடைய தமிழை புறக்கணித்துவிட்டு நாம் தமிழ் மொழியின் வளர்ச்சியை கணக்கிட முடியாது. அங்கே முத்துசாமி பிள்ளையிலே இருந்து பிரபஞ்சன் வரைக்கும் புதுவையிலே இருக்கிற எழுத்தாளர்கள் தந்திருக்கிற ஒரு பெரிய கொடையை நாம் புறக்கணிக்க முடியாது. அதில் முத்துசாமி பிள்ளை என்பது குறிப்பிடத்தக்க பெயர். பாரதியாரை தெரியும், பாரதிதாசனை தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு முத்துசாமி பிள்ளையை தெரியும் என்று சொல்ல முடியாது. முத்துசாமி பிள்ளை தான் தொடக்க கட்டத்தில் முதலாக தமிழ் நூல்கள் அச்சுக்கு வந்தபோது அச்சில் பதிப்பித்தவர். பரமார்த்த குரு கதை நாம் எல்லோரும் அறிவோம். வீரமாமுனிவரினுடைய அந்த பரமார்த்த குரு கதை தான் அச்சில் வந்த முதல் தமிழ் சிறுகதைகள். அதனை பாண்டிச்சேரியிலே இருந்துதான் முத்துசாமி பிள்ளை தான் பதிப்பித்து 1832 வெளியிட்டார். 1832 வெளிவந்த அந்த சிறுகதை புத்தகம் புதுவையிலே இருந்துதான் தமிழுக்கு வந்தது. அதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள், கவிஞர்களை புதுவை பார்த்திருக்கிறது. தமிழின் முதல் சிறுகதை பரமார்த்த குரு கதை மொழிபெயர்ப்பு. தமிழின் முதல் சிறுகதை என்று சொல்லப்படுகிற வாவேசு ஐயர் எழுதியிருக்கிற அந்த அரச மரத்து கதை ஒன்று இருக்கிறது. அதுவும் குளத்தங்கரையினுடைய அரச மரம், அந்த கதையும் கூட புதுவையில் இருந்து தான் வந்தது. நாம் அறிவோம் 1910 இருந்து 20 வரைக்கும் பாரதியார் புதுவையில் இருந்தபோது எழுதிய கவிதைகள் தான் ஏராளம். அந்த புதுவை மண்ணிலேயே பிறந்தவர் பாரதிதாசன். பாரதிதாசனினுடைய கவிதைகளை கழித்துவிட்டு தமிழ்நாட்டின் வரலாற்றையே எழுத முடியாது. திராவிட இயக்கத்தின் வரலாற்றை, தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்சி கவிஞர் பாரதிதாசனை கழித்துவிட்டு யாராலும் எழுத முடியாது. பகுத்தறிவு இலக்கியங்களுக்கு மட்டும்தான் புதுமை என்று கருத வேண்டாம். பக்தி இலக்கியத்திற்கும் புதுவை தான் தொடக்கமாக இருக்கிறது. எப்படி என்றால், தேவாரம் முதலில் பாடப்பட்ட மண் புதுவை தானே. ஆம், காரைக்கால் அம்மையார் யார்? காரைக்கால் என்பதே புதுவையின் ஒரு பகுதி. காரைக்கால் அம்மையார் தான்
அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகனுடைய தேவாரங்களுக்கெல்லாம் முன்பாக எழுதியவர் அவர்தான். எனவே பக்தி இலக்கியமும் புதுவையிலே இருந்து தொடங்குகிறது. ஒரு பக்கம் பகுத்தறிவு கவிஞர், பாரதியார் என்கிற தேசிய கவிஞர், காரைக்கால் அம்மையார் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பக்தி கவிஞர் என்றால், ஒரு பொதுவுடைமை கவிஞரையும் அந்த புதுவை தான் தந்தது. கவிஞர் தமிழ் ஒளியைப் போல பொது உடைமை சிந்தனைகளை அத்தனை எளிதாக, அத்தனை அழுத்தமாக, அத்தனை விதமான வண்ணங்களில் எழுதியவர்கள், பல சந்தங்களில் எழுதியவர்கள் வேறு யாரும் இல்லை. எனவே புதுவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. தமிழ் மொழியினுடைய அந்த வீராயி என்கிற கவிதை வெறும் தமிழ் மொழிக்கானது மட்டும் அன்று. ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு தலித் பெண்ணை தன் காப்பியத்தின் கதாநாயகியாக ஆக்கியவர் தமிழ் மொழிதான். எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள் இருந்தார்கள். அரிமதி தென்னகன் போன்றவர்கள், ஐயா திருமுருகன் போன்றவர்களெல்லாம் அண்மை காலத்தில் மறைந்தவர்கள். அவர்கள் எல்லோரும் தமிழ் மொழிக்காக பாடுபட்டவர்கள். தனித்தமிழ் இலக்கியத்திலே அருளியார் அங்கே தான் புதுவையில் இருக்கிறார். தமிழ மல்லன் இப்போதும் தனித்தமிழுக்காக ஏடுகளை நடத்துகிறார். நான் சொல்லியிருப்பதெல்லாம் ஒரு 100ல் 1 பங்கு தான். புதுவை சிவம் அவரை தொடர்ந்து இலக்கிய மரபே அங்கு வளர்ந்திருக்கிறது. இப்படி மிக பலரை நாம் சொல்லலாம். புதுவை தமிழுக்கு தந்திருக்கிற கொடை மிக பெரியது, மிக மிக பெரியது.